ஹை, ஒரு ப்ரோட்டீன் ரிச் தோசை எப்படி பார்க்கலாமா? மாவுலாம் இல்லாமல், அரிசி மாவு இல்லாமல். ஸோ பைத்தம்பருப்பை வந்து ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டுருக்கேன். அதோட இஞ்சி, பூண்டு, தக்காளி, சீரகம், காஞ்ச மிளகா இதெல்லாமே போட்டு மிக்சியில் வந்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சின்ட்டேன். அவ்வளோதான். அதோட வந்து 2 ஸ்பூன் கேழ்வரகு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இப்போ பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் நான் ஆட் பண்ணிட்டுருக்கேன். நான் கேரட் போட்டிருக்கேன், ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன், வெள்ளரிக்காய் இதெல்லாமே திருவி இந்த மாவில் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு நான்ஸ்டிக் பேனில் இது வந்து ரொம்ப மெலிசாலாம் குத்த முடியாது. இது கொஞ்சம் தடியாக தான் இந்த தோசை குத்த முடியும். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே வேண்டாம், அப்படியே சாப்பிட்லாம். ஏன்னா வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம்ல, சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே சாப்பிட்டாலே அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த மாவு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேபி நம்ம ராகி மாவு போட விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம ரவை கூட ஆட் பண்ணிக்கலாம். ராகிக்கு பதில் ரவை கூட பண்ணிக்கலாம். ஸோ இது ராகி மாவு ஆட் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் வந்து வேகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும், இல்லைனா வந்து நமக்கு வயிற்று வலிக்கும். ஸோ நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். டாடா.